நான் திருப்பூர் இன்ஃபோ பாண்டியன். பொதுவாக அரசியல் பற்றியெல்லாம் நம்ம இதுவரைக்கும் பேசினதே கிடையாது. இன்னைக்குமே நம்ம அதை பற்றி பேச போகிறது கிடையாது. 100% வாக்குப்பதிவை எட்டணும்னு சொல்லிட்டு அதை வலியுறுத்தும் விதமா இந்த வீடியோ வெளியிடப்படுது. ஓட்டு போடுறதுனால என்ன ஒரு மாற்றம் உண்டாயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறதுனால நீங்க விருப்பப்படாத உங்களுக்கு பிடிக்காத ஒரு தலைவர் மத்தியிலேயோ மாநிலத்திலேயோ ஆட்சிக்கு வரும்போது உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆட்சி தான் நடக்கும். நீங்க தயவு செஞ்சு உங்களுடைய ஓட்டை வீணடிக்காம உங்களுக்கு பிடிச்ச கட்சி உங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உங்க ஓட்டை கண்டிப்பா கொடுங்க. இல்ல எனக்கு பிடிச்ச கட்சியும் இல்லை தலைவரும் இல்லை அப்படின்னா நோட்டான்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் இருக்குது. அதுக்கும் கூட நீங்க உங்களுடைய ஓட்டை செலுத்தலாம். அப்படி செலுத்தும் போது உங்க ஜனநாயக கடமையும் அதில் ஆற்றப்படுது. வரக்கூடிய 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த தேர்தலை யாரும் புறக்கணிக்காம தயவு செஞ்சு ஓட்டை செலுத்துங்க. டோட்டல் இதுவரை தமிழகத்துல நடந்த எலெக்ஷன்ல கடந்த 2011ஆம் ஆண்டு நடந்த எலெக்ஷன்ல மட்டும்தான் 78.54% ஓட்டுப்பதிவு நடந்திருக்குது. ஒட்டுமொத்தமா நடந்த தேர்தலையே அதுதான் அதிகபட்சமான பதிவான தேர்தல். 1967ஆம் ஆண்டு 76.2% ஓட்டுப்பதிவு ஆயிருக்குது. 2011ஆம் ஆண்டு நடந்த ஓட்டுப்பதிவும் 1967ஆம் ஆண்டு நடந்த ஓட்டுப்பதிவு மட்டும்தான் இது வரைக்கும் அதிகபட்சமான பதிவாக இருக்குது. உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். 2026ஆம் ஆண்டு ஒரு 100% ஓட்டுப்பதிவை எட்டணுன்ற அந்த நோக்கத்துக்காக அந்த வீடியோ வெளியிடப்படுது. தயவு செஞ்சு போய் ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாம மட்டும் தயவு செஞ்சு இருந்துடாதீங்க. வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி ஜெனரல் ஹாலிடேவா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு விடுமுறை நாளா பார்க்காம ஒரு ஜனநாயக கடமை ஆற்றக்கூடிய நாளா பாருங்க. தயவு செஞ்சு எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. நன்றி.